ஷாப்பிங் மால்ல ஸ்ட்ரீட் ஃபுட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, சின்ன சின்ன வியாபாரிகளோட நிலைமைய நெனச்சாலே ரொம்பவே வருத்தமா இருக்குங்க. ஏற்கனவே வந்து நம்ம மளிகை சாமான் வாங்குறதுக்கு அண்ணாச்சி கடையும், நாடார் கடையும் மறந்துட்டு மாலா திரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மாரி நேரத்தில வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டும், அதாவது ரோட் சைட்ல விக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டுமே வந்து மால்குள்ள ப்ரொவைட் பண்றதா சொல்றாங்க. நம்ம வந்து எல்லா மால்லயும் என்ன பார்த்துருப்போம், ஃபுட் கோர்ட் இருக்கும், எக்ஸ்பென்சிவா எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல ஹோட்டல்ஸ் இருக்கும். இத தான் பார்த்துருப்போம். பட் இந்த மால்ல வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மாரி ஆர்கனைஸ் பண்ணி, அரேஞ்ச் பண்ணி, அதாவது பானிபூரி முதற்கொண்டு உள்ளேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த மால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வேளச்சேரியில் தான் இருக்குது. ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மால் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து கவர்ற மாதிரி உள்ளே என்ட்ரு ஆனவுடனே ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. நீங்களே வீடியோவில் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. சம்மர் நேரத்தில் வந்து ஹாலிடே லேண்ட் அப்படின்ற ஒரு பேரில் தான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்களுமே எடுத்துக்கிட்டோம். ஸ்ட்ரீட் ஃபுட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். நாங்கள் போனபோது ஹாலிடே லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் செட்டப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு மால்லையும் ஒரு மாதத்துக்கு ஒரு தீம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இந்த மந்த்துக்கு இந்த மாலில் ஹாலிடே லேண்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாலை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013 தான் இது முதல்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 வருஷமாக வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மால் வந்து சிட்டி லெவலில் வந்து 2வது இடத்துல இருக்குது. ஓவரால் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஓவரால் வந்து பிரம்மாண்டமாக வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த மாலோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளோர்லேயும் ஒரு ஈவெண்ட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்கே என்ன ஈவெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோவில் பாருங்கள். உங்களை லைவ் நான் கூட்டிகிட்டு போகிறேன். வெல்கம் பேக். நான் சித்திக். இது உங்கள் ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். இப்போ வந்து ஒரு சிங்கர் வந்து அழகாக பாடியிருந்தாங்க. அந்த சிங்கருடைய நேம் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து இங்கே ஒரு ஃப்ளோரில் வந்து ஒரு கவுண்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி செட்டப் பண்ணி அழகாக லைனாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து எல்லா விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டமும் சாட் ஐட்டம்ஸும் வந்து லைவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஜிலேபியுமே வந்து லைவ் கவுண்டரில் வந்து சுட சுட போட்டு அழகாக கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஜிலேபி ட்ரை பண்ணோம், பாதாம் மில்க் ட்ரை பண்ணோம், பானிபூரி ட்ரை பண்ணோம். பானிபூரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து க்யூவில் நின்று கூட்டமாக வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் ஃபுடி பிளேயராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீனிக்ஸ் மாலில் என்னெல்லாம் இருக்குன்றது நம்ம பார்ப்போம். இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே வந்து ஒரு ஈவெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்து பி ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க 2 ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று வந்து இந்த புலி வேஷத்தில் ஒருத்தர் நின்றுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தார் கிட்ஸோட. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங், அதாவது அவேர்னஸில் வந்து அஃப்ரீதனும் நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளிங் பண்ணார். ஸோ நாங்கள் வந்து இப்போல்லாம் வந்து கூச்சப்படுறதே கிடையாது. எல்லா காம்படிஷன்லையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே பக்கெட்லாம் வச்சு ஏதோ ஒரு காம்படிஷன் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுலேயுமே போய் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அஃப்ரீதன் ஆசைப்பட்டார். ஸோ நாங்கள் எப்படி விளையாண்டுன்றது நீங்களே வீடியோவில் பாருங்கள். Okay, both of you are one team. 3, 2, 1, go! Super, nice, brilliant, super. Now put them back. 5, 4, 3, 2, 1. Good speed, good speed, good speed. Amazing. 10 seconds now, Eric. So you guys might play the record time. Please, please, fast, 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 fast. 5, 4. Three, 2, 1 மிஸ் ஆகுது. 1 எங்க 1 கண்டுபிடிக்கிறது தான் கேம். 49 செகண்ட்ஸ். இந்த நீங்க 45 செகண்ட்ஸ்ல பண்ணிருப்பீங்க. தேங்க் யூ ஸோ மச். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு இதுக்கான கூப்பான்ஸ். இந்த கேம் நீங்க ஆடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் இந்த கண்ணாடி போட்டு ஒரு பையன் நின்றுருக்கா பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட உங்க பேரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தேங்க் யூ.
இந்த ஃபீனிக்ஸ் மாலை ஒரு நாளில் சுற்றி பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மால் இது. நீங்கள் வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஃபேமிலியோட ஒரு நாள் ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ் லெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் இருக்குது. இந்த தேட்டரில் மூவி பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து விஜய் சேதுபதி நடித்த சேதுபதி மூவி தாங்க பார்த்தோம். நீங்கள் என்ன மூவி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து கிட்ஸ் ஏரியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இங்கே வந்து 3 விதமான கிட்ஸ் ஏரியா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிட்ஸ் ஜோனு. நெக்ஸ்ட் வந்து ஃபன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கும். அடுத்து வந்து டைம் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 3 கிட்ஸ் ஜோனுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜங்கிள் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து லேசர் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் தட்டிக்கோங்க. ஸோ ஓவரால் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு.